வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் டிசைனை பத்தி நம்ம பார்க்க போறோம். லேண்டிங் பேஜ்ல என்னென்ன தப்பு இருக்கு, இல்ல எப்படி பெஸ்டா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம பார்த்தோன்னே இது சொல்றதுக்கு முன்னாடி என்ன லேண்டிங் பேஜ்ல அப்சர்வ் பண்ணோம்னா என்ன கோல், இந்த லேண்டிங் பேஜ்னால நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம், அதாவது யார் வந்து இந்த லேண்டிங் பேஜ் பார்க்க போறாங்க, அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க. இதுதான் நார்மலா இருக்கும். யார் வந்து நம்மளை பார்க்க போறாங்க, அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப இது வந்து ஒரு 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 கம்பெனியோட ஒரு வெப்சைட் ஸ்காலர் ட்ரெயின் அப்படின்ட்டு. இந்த இதுக்கு தான் நம்ம லேண்டிங் பேஜ் அனாலிசிஸ் நம்ம பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நம்ம பண்ண போறோம். இப்போ நான் ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். சில பாப்அப் வந்தது அதையும் காமிச்சேன். பாத்தீங்களா இந்த இடத்துல மேனேஜ் கன்சென்ட் அப்படின்ட்டு ஒன்று வந்தது. அந்த குக்கீஸ் அக்செப்ட் பண்ற மாதிரி திருப்பி இவ்வளவு பெரிய ஒரு ஃபார்ம் வந்திருக்கு. டேக் a step closer to your certification and grow in your career. Elevate you excellent career path. Full name, email ID, mobile number கேட்டிருக்காங்க. By registering details, you agree with our terms and conditions, privacy and cookie policy. செக் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஸோ எடுத்தோடனே இப்படி வரலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்தோடனே இப்படி கொடுக்க வேண்டாம். நான் என்ன வெப்சைட்டுக்குள்ள வந்தனோ அதை நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நான் என்னோட டீட்டெயில்ஸ் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் வெளியில போக தான் பார்ப்பேன். புரியுது. அப்ப எடுத்தோடனே இந்த பாப்அப் விண்டோ வரக்கூடாது. அந்த பாப்அப் விண்டோ ஒருவேளை வருதுனாலும் இது எக்ஸாக்டா எந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. மொபைல் வியூலயும் நம்ம செக் பண்ணணும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெஸ்க்டாப். இதுல வந்து இதெல்லாம் தேவையா? இப்ப நீங்க காமிச்சோன்னே நம்மளுக்கு ஒரு பயம் வரும். என்னது என்கொயரி பண்ண போறோம். அதனால இந்த உள்ள வந்திருக்கோம் இந்த கோர்ஸ் எப்படி அப்படின்னு ஒரு என்கொயரி பண்ணலாம்னு நினைக்கிறப்ப ரெஜிஸ்டரிங் டீடைல்ஸ் யூ அக்ரி வித் அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னா எதுக்கு நான் நம்பர் தான் கொடுக்க போறேன். இதுல ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்மள ஏதாவது பின்னாடி ஏதாவது இது பண்ணுவாங்க ஏதாவது நம்ம யோசிப்போம். ஸோ அது இந்த ரெட் கலர் கொடுத்து பண்றதுனால மேண்டேட்டரி கொடுக்கறதுனால லீட்ஸ் வந்து உங்களுக்கு டிராப் ஆகும். ஸோ உங்களோட கோல் வந்து லீட் ஜென்ரேஷனா இருக்கு, அதுக்காக தான் இந்த லேண்டிங் பேஜ் நீங்க பண்றீங்கன்னா டெஃபினட்டா லீட் வந்து உங்களுக்கு டிராப் ஆகும். நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போறீங்கன்னா ஒரு பிராண்டட் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனிங்கிறப்ப நம்பி எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு அமேசான் நம்பி நம்ம எல்லாமே பண்ணிடுறோம், கூகுள் நம்பி எல்லாமே பண்ணிடுறோம். எப்படி அவங்க ஒன்றும் வந்து ஏமாத்த மாட்டாங்க, ஏதோ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். பட் இந்த சின்ன கம்பெனிஸ் யார் என்னன்னு தெரியல அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும். அதனால மேக்ஸிமம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீடடான்னு அவசியமானு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான லீடு வேணும்னா இதுல கிடைக்கும், அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இதே மீறி வர்றாங்க அப்படின்னா அட்வான்டேஜ் தான் கிடைக்கும் நமக்கு லீட்ஸ் வர்றது. ஆனா இது தேவையா அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரி டியர் ஸ்காலர் ஓகே அவங்க ஸ்காலர் ட்ரெயின் அந்த இதில் வச்சு இதை கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இமீடியட்டா வர்ற பாப்அப் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி குக்கீஸ் ஏதாவது அக்செப்ட் இது நான் எதுக்கு அக்செப்ட் பண்றது, அக்செப்ட் பண்ணா என் சிஸ்டத்துல ஏதாவது கேப்சர் ஆகுமா, இதெல்லாம் பயம் வந்துட்டு போகும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இது கொண்டு வரக்கூடாது. ஸோ எடுத்தனவே இப்போ ரெண்டு அப்சர்வ் பண்ண இந்த பேஜ்ல என்னன்னா பாப்அப் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லு, குக்கீஸ் அந்த மாதிரி இது வர வேண்டாம் அப்படின்னு. ஸோ இது வந்ததுன்னா உங்களுக்கு ஸ்லோவாகும். அடுத்து வந்து இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஆடுக்காகவோ இல்லை ஜென்ரலா ஒரு லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறத ஞாபகம் ஒரு ஆட்ல அப்படிங்கிறப்ப அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த இதுல வந்து லோகோ கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இமெயில் கொடுத்துருக்காங்க. லோகோ ஃப்ரீ 1:1 கன்சல்டேஷன். நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். எங்க போகுது அவுட்லுக் ஆஃபீஸ் 365 எங்க வேற எங்கேயும் எடுத்துட்டு போகுது. எதுக்கு ஒன்லி ஃபார் புக்கிங் அப்பாயின்மெண்ட். ஸோ புக்கிங் அப்பாயின்மெண்ட் வந்து இவங்க வெப்சைட்டுக்குள்ளேயே வந்து இன்டெகிரேட் பண்ணாம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ பெட்டர் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட் ஒரு ஏபிஐ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஏபிஐ வந்து இதுல இன்டெகிரேட் பண்ணலாம். நீங்க கேலண்டி அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க. அந்த கேலண்டியோட ஏபிஐ எடுத்து நம்மளோட வெப்சைட்ல ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அவங்களோட நேம் வரும், தட் இஸ் ஃபைன். பட் நீங்க ஒன்ஸ் நீங்க தேர்ட் பார்ட்டிக்கு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா லேண்டிங் பேஜோட மீனிங்கே மாறிடும். லேண்டிங் பேஜ் எதுக்கு நம்ம மெயினா இது பண்றோம்னா அந்த பேஜ்ல வந்து அவங்க லீடு போட்டுட்டு அப்புறம் தான் அடுத்த வேலையை அவங்க பார்க்கணும். இந்த பேஜுக்கு வந்து இப்படி மாத்திட்டீங்கன்னா எனக்கு திடீர்னு யோசனை ஆகும், இது என்னது நம்ம இதுலயும் கூட இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாமே மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் போனா அதை போய் நான் சர்ச் பண்ண போயிருக்கேன். அந்த மைண்ட் செட்டுக்கு போகக்கூடாது. உங்களோட கஷ்டப்பட்டு கொண்டு வரீங்க உள்ள ஒரு ஆடோ இல்லை ஏதோ ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வர்றீங்க. கொண்டு வந்ததை டக்குன்னு இன்னொரு இதில் அட்ராக்ட் பண்ண விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். ஐ மீன் கம்பெனி. அப்ப நம்ம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. அது ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். 3 இது நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துல கேட்டகரிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் இருக்கு.
திருப்பி ஒரு போயிட்டு வந்து திருப்பி வருது. இட்ஸ் ஓகே. அபவுட் அஸ் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங். இது பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டத்துல மேபி மற்ற சிஸ்டம் அப்படின்னு தெரியல. அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் பாருங்க எவ்வளோ உள்ள போகுது. இவ்வளோ தூரம் இருக்கு. ஆனால் இப்போ நான் ஃபர்ஸ்ட் நார்மல் ஜூம்ல வச்சு பார்த்தேன்னா இது எல்லாமே எனக்கு கீழே என்ன இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி போனோம்னா போயிடும். யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. யூஎக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு டேர்ம் சொன்னோம் பார்த்தீங்களா. லேண்டிங் பேஜ் காலையில் பார்த்துட்டு இருந்தோம். லேண்டிங் பேஜோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் இதை தெரிஞ்சுக்கணும்னா இது கீழே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஸ்க்ரால் இப்படி பண்ணேன் அப்படின்னா டக்குன்னு போயிடும். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். பண்ணாலும் அது அடுத்தது போயிடும். யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. லேண்டிங் பேஜ் இப்படி இருக்கக்கூடாது. ஒன்னா எனக்கு எல்லாமே விசிபிலிட்டியில தெரியணும். இல்ல ஸ்க்ரால் பண்ணா அந்த ஸ்டாண்டர்டா இருந்துட்டு கீழே வர்றது மட்டும் எனக்கு அப்ல வந்துட்டே இருக்கும். கார்பரேட் ட்ரைனிங் அப்படிங்கிறது. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா there is ஒரு கேப் விழுது. ISACA ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங். மோஸ்ட்லி இந்த இமேஜோட டச்சாகவும் வரணும். இப்ப இதுதான் இந்த பேஜோட ஹெட்லைன்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பேஜுக்குள்ள இந்த தேர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் கோர்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இந்த இது நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஸோ இதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல ஜென்ரலா நான் போடுறேன். ஸ்பான்சர்ல விட்டுருவோம். ஸ்பான்சர் எத்தனை வர்றாங்க? 5 வர்றாங்க. 1 2 டாலர் ட்ரெயின். இப்போ இதுதான் இதோட ஆடு வந்துட்டு இருக்கு. 4 கம்பெனி வருது. இதுல கீழே வந்து ISACA அவங்க தான் மெயினா வந்துட்டு இருக்காங்க. வேற 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஆடுக்குள்ள தான் அவங்களும் நம்ம கொடுக்க பாக்குறாங்க. எடுத்துக்கலாம். நான் கிளிக் பண்ணி பாக்குறேன். இதுவும் சரியில்லை. பட் இந்த லேண்டிங் பேஜ் எடுத்துட்டு இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்றாங்க. நம்மளுக்கே வரும். அப்ப இது என்ன கோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ISACA அப்படிங்கிறது குளோபல் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் ஃபார் லேர்னிங் அண்ட் ஆர்கனைசேஷன் has been transforming careers for hundreds of thousands of IT and digital professionals with several certification. ஒரு சர்டிஃபிகேஷன் பாடி ISACA அப்படிங்கிறது. இந்த சைபர் செக்யூரிட்டி அதுக்காக மெயினா பாடி ஒரு இது பண்றாங்க. அதான் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது. இது வந்து இந்த சர்டிஃபிகேஷன் சம்பந்தமான ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. கிக் ஸ்டார்ட் யுவர் ஏஐ கரியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்ன நம்ம அப்சர்வ் பண்ணணும்னா இந்த பேனர்ல என்ன சொல்ல வர்றாங்க, இந்த ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஏஐ கரியர் நீங்க இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. நோ டெக்னிக்கல் பேக்ரவுண்ட், கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்ஸ் அட்ரஸ் பண்றாங்க. பிரச்சனை இல்லை, வீல் டேக் யூ, நோ எக்ஸ்பீரியன்ஸ் நீடட், நாங்க இது ஸ்டார்ட் பண்ணல, நீங்க மாஸ்டர் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் பண்ணுங்க, பி ஃபுல்லி எக்ஸாம். இது வந்து நல்லது. இந்த 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட்ஸ் ஆன் November 22. INR இவ்வளோ இதுக்கு குறைச்சு தர்றாங்க அப்படிங்கிறாங்க. 2 CTA கொடுத்துருக்காங்க. என்ரோல் நவ், டாக் டு அட்வைசர். பக்கத்துல இவர் தான் வந்து அந்த கிளாஸ் எடுக்கிறவர் இருக்காங்க. இதுக்கு சம் டெசிக்னேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் இவரை பத்தி நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும், உள்ள போய் பார்க்கணும். இல்லை இந்த இடத்துல ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் அவரோட கொடுத்துருந்தாங்கன்னா நான் டக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் லிங்க்டின் கொடுக்குறதுலேயே டிஸ்அட்வான்டேஜ் நான் இப்போ தான் சொன்னேன். அந்த சைட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க மாறிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கு பதிலாக இது வேற ஏதாவது நம்ம சொல்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இல்லை பெட்டர் விட்டுறதுனால விட்ட முடியும். இல்லை அவர் கண்டென்ட்டா உள்ள கொடுத்துறோம். இவரை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துரும். இப்போ என்ரோல் நவ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஜாயின் பண்றக்கா இவங்க சொல்றாங்க. எங்க போகுதுன்னு பாருங்க. ஒன்று ஸ்லோவா இருக்கிறத ஒன்று நம்ம அப்சர்வ் பண்றோம். திருப்பி என்னன்னா இன்னொரு லிங்க்கு போயிடுச்சு. அதே ISACA ஃபண்டமெண்டல்ஸ் போயிடுச்சு. இங்க போயிட்டு 2499 அபவுட் தட் கோர்ஸ் கொடுக்குறாங்க. என்ரோல் நவ் எல்லாம் கொடுக்குறாங்க. ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு.
இப்போ வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதா இல்லை, லுக் அண்ட் ஃபீல்லையோ இல்லை ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ஃப்ளோவா இல்லை. திருப்பி இங்கே போய் நீங்க என்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். இது நீங்க கொடுத்தனா ஓடிபி கொடுக்குறாங்க. எதுக்கு நான் இமெயில் கொடுக்கணும், ஓடிபி இதெல்லாம் வந்து திங்கிங் ஆகும். என்ரோல் ஆகும்னா ஆக்சுவலாக நான் கொடுத்து பார்த்துட்டேன், உங்களுக்கு ஓடிபி வந்தது. முதல்ல நான் சொன்னது 2 வீக்ஸ் முன்னாடி பண்றப்ப அந்த ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கார்டு டீடைல்ஸ் இதெல்லாமே பில்லிங் டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ண சொல்லிட்டு கடைசியில் அவங்களோட அந்த கார்டுல நம்ம பே பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பேமெண்ட் கேட்வே வச்சு பண்றாங்க. ஆனா எனக்கு 2-3 ஸ்டெப் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆட் டு கார்டு போறதே தெரியுது. அது வரைக்கும் எதுவும் நான் ஜென்ரலா ஏதோ நியூஸ் லெட்டர் மாதிரி நினைச்சிட்டேன் இமெயில் ஐடி கொடுக்குறது. ஸோ தேர் நாட் கிளியர் இன் கஸ்டமருக்கு என்ன பண்ண போறோங்கிறது ஐடியாவே இல்லாம போயிரு. இப்படி இருக்கவே கூடாது. மெயின் டிராபேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்க்ல இருந்து எடுத்து நீங்க வரக்கூடாது. என்ரோல்னா அங்கேயே பேமெண்ட் கேட்வே நடக்கும். என்டர் யுவர் பில்லிங் டீடைல்ஸ் டு மேக் எ பேமெண்ட் அப்படின்னு போட்டு அது எல்லாமே நடக்கும். ஸோ அது இங்க நடக்கல. டாக் டு அட்வைசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு காமனான ஒரு என்கொயரி ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. நீங்க பாருங்க, டாக் டு அட்வைசர் அப்படின்னா இங்கதான் அவங்க சொல்ல வர்றாங்க என்கொயரி ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க ஏஐ ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேட்ஸ் ஓவர்வியூ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது விச் இஸ் நாட் நெசசரி. அப்ப இதோட மீனிங்கே போயிடும். நீங்க என்ன பண்ணணும், நான் ஒரு ஒரு கம்பெனில காமிச்சல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்துடும். இப்ப இங்கே கிளிக் பண்ற பாருங்க, என்கொயரி நோ இங்க வரும். இப்ப நம்ம பாக்குறதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் போயிட்டேன்னா திருப்பி நான் மேல வந்து பார்க்கணும்னா என்ன நமக்கு தெரியும். ஒன்ஸ் நீங்க மேல இருந்ததுக்கு கீழே அனுப்பிச்சுட்டீங்க ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்காக, நான் மறுபடியும் மேல இருந்ததால எனக்கு மிஸ் ஆயிடும் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒருவேளை நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா வருவேனா இல்லை வரமாட்டேனா, இல்ல அதை பார்த்துட்டா வருவேனா, எதுக்கு நான் இங்க வரணும். யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா டக்கு டக்குன்னு பக்கத்துலயே இருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து யார் எவ்வளவு சோம்பேறி ஆகுறாங்க அப்படிங்கறத ரொம்ப பாசிட்டிவ்னஸ். நான் இங்க கிளிக் பண்ண இங்கேயே எனக்கு கிடைக்குதா, அதான் நான் கீழே போயிட்டு எதுக்கு நான் மறுபடியும் மேல வரணும். ஸோ ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அவர் ட்ரைனிங், சிபி கிரெடிட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இது டெக்னிக்கலா அவங்க யார் எக்ஸ்பீரியன்ஸ் பேசணும், யாருக்கான புரியவங்களுக்கு புரியும். அப்கமிங் கிளாஸஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து 22 நவம்பர் கொடுத்துருந்தாங்க. டீச்சிங் மார்க் ஆன்லைன், இதெல்லாம் சூப்பர் பேட்ச். ஓகே, ரெஜிஸ்டர் நவ் நான் முடிவு பண்றேன். ஓகே, இது பண்ணி பார்க்கலாம். திருப்பி எங்க போகுது, எங்க சுத்துது, இங்க பழைய யூஆர்எல் இருக்கு. இப்ப திருப்பி இந்த என்ரோல் நவுக்கு அங்க போயிடுச்சு ரெஜிஸ்டர் நவ். இது வந்து தப்பு. இப்படி எல்லாம் போட்டா லீடுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த லேண்டிங் பேஜ் அனுப்பிச்சு லீடு, நீங்க இன்னொரு பேஜுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா யாரும் லீடே போட மாட்டாங்க. அதனால இதுவும் அப்படிதான் இருக்க போகுது. இது வந்து அதே மாதிரி தான் இருக்க போகுது. டாக் டு அட்வர்டைசர் அப்படின்னு போனீங்கன்னா ரியல் லீடர் நினைச்சுக்குவாங்க. ஒண்ணுமே நடக்கும். நடந்துச்சு. தேங்க்யூ மெசேஜ் இப்படி வரவே கூடாது. இதுக்கு பதில இந்த பேஜ் வந்து தேங்க்யூ பேஜ்னு ஒன்று அடுத்ததுக்கு போகணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கனாவே தேங்க்யூ பேஜ் கண்டிப்பா வேணும். அப்பதான் எத்தனை பேர் வந்து அந்த லீடு போட்டிருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த இடத்துல இருந்ததுன்னா நீங்க அனலிட்டிக்ஸ் இல்ல வேற மாதிரி டூல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே யூஆர்எல் மட்டும் தான் வச்சுட்டே இருப்பாரு. அடுத்த பேஜுக்கு போயிருந்தாலும் அது ஒரு லீடா கன்சிடர் பண்ணும். அடுத்த பேஜுக்கு போகாம இங்கேயே இருந்தோம் அப்படின்னா அது லீடாவே எடுத்துக்காது. ஸோ இது ஒரு தேங்க்யூ, ஒரு இதெல்லாம் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிருக்கும். இதெல்லாம் சும்மா ப்ராக்டிஸ் பண்றப்ப இதே இடத்துல ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி. அதனாலதான் நீங்க வேர்ட்பிரஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட் நீங்க பண்றப்ப என்கொயரி ஃபார்ம் அதுக்கு மெயில் வரணும், தேங்க்யூ பேஜ் போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். மெயில் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, தேங்க்யூ பேஜ் நீங்களே கிரியேட் பண்ணி இன்டகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி கிளிக் பண்ணலாம்.
அப்புறம் இப்ப என்ன சொல்ல வராங்க, ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ் அப்கமிங் பேட்சஸ், ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் ரிவ்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏஐ கான்செப்ட் 50%. இது ஓகே, இது ஒரு நல்ல பாயிண்ட். நீங்க எந்த ஒரு இதா இருந்தாலும் அதுல என்ன கவர் பண்றீங்க, ஏஐ கான்செப்ட் 50%, ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன், இந்த மாதிரி கொடுக்கறது ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுக்கறது நல்லா தான் இருக்கும். அகைன் இதை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ சிடிஏ வந்து பாருங்க, கெட் இன் டச் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டாக் டு அவர் அட்வர்டைசர், ரெஜிஸ்டர் நவ், என்ரோல் நவ், 1:1 கன்சல்டேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் சிடிஏ வரும். பட் உண்மையாவே அவங்க மீனிங்ஃபுல்லா வைக்கிறாங்களான்னா அது கிடையாது. இந்த இடத்துல ஏன் கெட் இன் டச் வைக்கிறாங்க, நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த இடத்துல டாக் டு அட்வைசர் வைக்கிறாங்க. இதை நான் கிளிக் பண்ணி இங்க வர்றப்ப கெட் இன் டச் அப்படிங்கிறாங்க. கான்ட்ரடிக்ஷனா இருக்கு, மீனிங்ஃபுல்லா. இதை யாரும் அப்சர்வ் பண்ண மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாட்டுக்கு ஏதோ பார்த்துட்டு அப்படியே ஃபில்அப் பண்ணதான் போவோம், நம்மள அறியாம ஃபில்அப் பண்ணாமே இருப்போம். மைண்டுக்குள்ள அங்க ஒண்ணு பார்த்தோம் இங்க ஒண்ணு பார்த்தோம்ட்டு நம்ம இதனாலதான் ஃபில்அப் பண்ணலன்னு நம்மளுக்கே தெரியாது. மாப்பப்ல பார்த்தீங்கன்னா அப்ஸ்கில் நவுன்னு ஒரு இது வந்துச்சு. அதனால மேக்சிமம் வந்து மீனிங்ஃபுல்லான சிடிஏ கொடுக்கும், ஓரளவுக்கு சேமா இருக்கிற மாதிரி கொடுக்கும். மாத்திட்டே இருக்க வேண்டாம். ஒரு இடத்துல என்ரோல்லாம், ஒரு இடத்துல ரெஜிஸ்டர், ஒரு இடத்துல டாக் டு நவ், ஒரு இடத்துல கெட் இன் டச், இதெல்லாம் இருக்கக்கூடாது. மீனிங்ஃபுல்லா இருக்கலாம், 2-3 சிடிஏ மாறலாம், தப்பு கிடையாது, ஆனா மீனிங்ஃபுல்லா இருக்கும். இப்போ கோர்ஸ் கரிக்குலம் அப்படின்ட்டு இது 2 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஃபைன், பரவாயில்ல. ஏன்னா 2 தான் இருக்கு, அதனால இப்ப வேண்டியது இல்லை, டைரக்டாவே எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கலாம். சைக்காலஜியா பார்த்தா 2 டாபிக் மாதிரி ஆயிடும். இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்க போட்டுக்கலாம். ஏஐ கான்செப்ட்ஸ் என்னன்னு சொல்லி தர்றாங்க, ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் என்ன சொல்றாங்க. டார்கெட் ஆடியன்ஸ், இது வந்து என்னன்னா நம்ம மார்க்கெட்டிங்ல பேசுற ஒரு வேர்ட், டார்கெட் ஆடியன்ஸ். இங்க நீங்க கொடுக்குறீங்கன்னா இப்படி கொடுக்கக்கூடாது. who are eligible to undergo this course, eligibility to undergo the course, current IT students, IT professionals, இந்த மாதிரி வேற வேர்டு தான் போடணும். நீங்க என்ன அவங்கள டார்கெட் பண்ணி பிடிச்சி நீங்க கொண்டு வர மாதிரி ஆயிருக்கும். அதனால இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் ஆங்கிள் யோசிக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரீசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ், தேர் ஆர் நோ ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட்ஸ், இந்த வேர்டு தான் இவங்க எல்லாமே மாற்ற வேண்டியது இருக்கும். அபவுட் த ஏஐ ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் டிஸ்கிரிப்ஷன். சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் அமேசான்ல வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கிறதுனால இவங்க கொடுக்குறாங்க. பட் அபவுட் த ப்ராடக்ட்லாம் கொடுத்தாங்கன்னா இங்கேயே பர்ச்சேஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரணும். ஆனா இவங்க ஜென்ரல் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி அந்த மாதிரி ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அது தப்பா ரைட்டா இல்லை ஓகேவா இல்லையாங்கிறத அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க. 2 ஸ்டாண்டர்ட் நானே சொல்லுவேன். இல்லை, இதுல வந்து நன்னு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மீட் அவர் ட்ரெயினர்ஸ், இப்போ இந்த 2 சைட்ல இவ்வளவு பெரிய கேப் இருக்கு. அப்ப என்னன்னா இந்த ட்ரெயினர் ஒரு போட்டோ போட்டு சைட்லயே அவரை பத்தி ஒரு ஹிஸ்டரி எழுதியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ப்ரோக்ராம் டைரக்டர் ஏஐ சைபர் செக்யூரிட்டின்னு போட்டிருக்காங்க. இதே மிஸ்டர் சம்பத்குமார் அவர் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, சிஏஎஸ்பிஎம் இதே போட்டிருக்காங்க. ஸோ ஒரு டெசிக்னேஷனோட விட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணோம்னா இந்த பிராண்ட் வந்து ரீகால் பண்ணுவாங்க. நீங்க ஒரு இடத்துல சம்பத்குமார் கிருஷ்ணசுவாமி, இன்னொரு இடத்துல சம்பத்குமார் கே, அப்ப அந்த பிராண்ட் உங்களோட இது மாறி. நம்ம என்ன சொல்றோம், நீங்க இந்த எஸ்சிஓ வர்றப்ப நான் லோக்கல் எஸ்சிஓ நம்ம சொல்றோம், என்ஏபின்னு சொல்லுவோம், நேம் அட்ரஸ் ஃபோன் நம்பர். ஒரு கம்பெனியோட நேம், ஒரு கம்பெனியோட அட்ரஸ், ஒரு கம்பெனியோட ஃபோன் நம்பர். நீங்க எங்க இன்டர்நெட் ஃபுல்லா மார்க்கெட்டிங் பண்ணாலும் அதே தான் இருக்கும். நான் அதனாலதான் எல்லாத்துக்கும் சொல்றது ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அந்த 77 நம்பரை இமேஜ்ல போடுங்க, ஏன்னா ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அதுதான் கூகுள் மை பிசினஸ்ல இருக்கு. அட்ரஸ் என்ன அட்ரஸோ அதே தான். ஒரு இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஒரு இதுல எதுவும் போடாம இருக்கக்கூடாது. நம்ம என்ன அட்ரஸ் வச்சிருக்கோம் அதே தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இட் கால் இட் அஸ் என்ஏபி. அப்பதான் கூகுள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். நேம், அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர், business need to be correct and consistent when optimizing your website online. சேம் இதுக்கும் அதே தான். நீங்க பேரை மாற்றி மாதிரி போடுறப்போ ஒரு முக்கியமான ட்ரெயினர் அவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறவங்கள ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும் யூசருக்கு. அப்ப இந்த இடத்துல வெறும் போட்டோ மட்டும் போட்டு விட்டாங்க, எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ இட் இஸ் நாட் அ குட். அவர் ட்ரெயினர்ஸ்னு போட்டுட்டு ஒருத்தர் தான் போடுறாங்க, மீட் அவர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். கண்டென்ட் வந்து இங்க மிஸ் ஆகுது அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல எப்படி நம்ம மீட் பண்றோம், மீட்ங்கிற மீனிங் என்ன, ஐ ஷுட் சம்வேர் இன்டராக்ட் வித் ஹிம். அப்ப கான்டாக்ட் ஹிம் அப்படின்னு ஏதோ ஒரு இந்த இடத்துல கொடுத்துருந்தா தான் நான் அவரை கான்டாக்ட் பண்றதுக்காக ஒரு என்கொயரி போடலாம். எதுவுமே இல்லை, மீட் அவர் ட்ரெயினர் போட்டோ மட்டும் போட்டு விட்டோம்னா மறுபடியும் இட்ஸ் நாட் அ குட்.
இப்போ இந்த இடத்துல என்ன காமிச்சிருக்காங்க, 25 years of experience, 1000 professionals needed to trained, 20 plus global certification, 100% expert led train. ஓகே, இவங்களோட முக்கியமான பாயிண்ட். பட் ஸ்டில் மொபைல் வியூல பார்த்தா தெரியுங்களா கேப் எதுக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு. அதுல அவர் ஃபீட்பேக்ஸ், வாட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் சேஸ், practical and career boosting, and aim and walked away. Highly recommend for the allow me to clear my quiz exam. Thanks. Subscribe to newsletter. இது யாராச்சும் இப்போல்லாம் நீங்க பண்றீங்களா? யாரும் பண்றதே கிடையாது. இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் ஆஃப் இது. இந்த இதே நமக்கு வேண்டாம். ஏன்னா லீடு கேப்சரிங்ல நமக்கு தேவை மொபைல் தான். இமெயில் ஐடியெல்லாம் இன்னைக்கு கேப்சர் பண்ணி நம்ம அனுப்பிச்சு ரிப்ளை பண்றது இல்லை. அவங்களும் அதெல்லாம் விரும்பவும் மாட்டாங்க. ஸோ அதனால இந்த போர்ஷனே தேவையில்லாத ஒரு போர்ஷன். ஃபூட்டர், ஓகே, கம்பெனி இன்ஃபோ, இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்தா தெரியும். ரீடேக் பாலிசி, பிரைவசி பாலிசி, இதெல்லாமே அந்த கம்பெனிக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பிராண்ட் ஆஃப் ஏஐ கிரிட்டிக் கன்சல்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு லீட் ஜெனரேஷன்ல ஒண்ணுமே கிடையாது. எங்க ஒரே ஒரு இடத்துல 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் ஒண்ணு, இந்த ஃபார்ம் ஒண்ணு. மீது எங்கேயுமே இங்க கீழே வந்துட்டேன்னா என்னால கண்டெடுக்க முடியாது. இந்த இடத்துல நான் என்கொயரி போடணும்னு நினைச்சதுனால என்னால முடியாது. அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதனால லீட் ஃபார்ம் சரியில்லை. டெஸ்டிமோனியல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்ததுல நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இதை எடுத்துட்டு போய் நம்மளோட ஃப்ரெண்ட் ChatGPT போயிடலாம். Google Ads போட்டு that ஃபர்ஸ்ட் வீக் என்னங்கிறத சொல்ல சொல்லியிருந்தேன். பேஜஸ் ஆக்சஸ், லோடிங் இஷ்யூஸ் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னா ரொம்ப சுத்திட்டு இருக்கு அப்படின்னா, unclear headline and value. If the visitors can't instant what is in it for them, especially your target IT purchase, you will lose them quickly. ஸோ அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க சொல்றீங்க 4 பேர்த்த காமிச்சிருக்கீங்க, இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கிறது இங்க இருக்கணும். டெக்னிக்கலா நம்ம தெரியல இந்த கோர்ஸ் பத்தி என்ன எதிர்பார்க்கும். பட் அவன் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அவங்க எதிர்பார்க்கிறது ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல நீங்க காமிக்கணும். 10 செகண்ட்ல நம்ம எதுக்காக வந்திருக்கோம், கரெக்டான இதுவா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனாலதான் நீங்க எல்லா வெப்சைட் பேப்பர் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அந்த வேர்டை கொடுக்குறோம்னா, நான் வந்தா கரெக்டான பேஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக வந்தேன் அப்படிங்கிறது. ஸோ இவங்களும் அது கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசா கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு தெரியல. பட் ChatGPT பொறுத்தளவுக்கு ஒரு வீக் அப்படின்னு சொல்லுது இவங்களுடைய. Too much clutter, mixed messages. The page mixes certification details, pricing info, partner logos. Leave your card, more details in my edition. Poor above with the form or main CTA is not visible immediately when user lands. CTA lane சொல்றாங்க. Weak social proof or trust signals. Lead generation pages perform better if there are testimonials, success stories, clear credentials. என்ன கரியர் பாத்துல போவாங்க அதெல்லாமே கேட்கறாங்க. Not tailored to Indian market. Ad landing page mismatch. Google Ads will send people to an ad which promises X dual certification job post. From length with the form asks too many details. இதெல்லாம் ஜெனரலா கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க கிரியேட் பண்ண சொல்றது மட்டும் பார்த்தோம்னா முடிஞ்சிருக்கு. ஹீரோ செக்ஷன் என்ன கொடுக்குறாங்க, ஸ்ட்ராங் ஹெட்லைன், கெட் ஏசிஏ ஃபண்டமெண்டல் சர்டிஃபைட்.
2499. Start your AI career. Subheadline: Global certification, Indian job market is prominent CTA person get free info pack instead of general law. Lead capture short name, email ID. Make sure mobile number field is quick. Press logo, official ISA partner, global request. ஃபர்ஸ்ட் சிக்னலை எல்லாம் மேலேயே கொண்டு வர சொல்றாங்க. மேலே அந்த 10 செகண்ட்ல நான் சொல்றதுல கெட் நான் வர்றப்பே ஐ கேன் கெட் திஸ் சர்டிஃபிகேஷன், இவ்வளோ ஃபீஸ், சிபிஏ, இது ஃபர்ஸ்ட், இது விஷுவல் கிளீன் இமேஜ் கிராபிக் ஷோயிங் சர்டிஃபிகேஷன் ஆர் ஸ்டூடெண்ட் சக்சஸ். வேல்யூ ப்ரொஃபஷனல் எக்ஸ்பிளிசிட் லிஸ்ட் ஆஃப் வாட் யூ வில் கெட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் இது, என்னென்னலாம் இந்த கோர்ஸ் அவுட்கம் ஆஃப் த கோர்ஸ். யூஸ் புல்லட் பாயிண்ட் ரெகக்னைஸ் பை டாப், இது credibility, trust, showcase over, இது அவங்க கொண்டு வந்திருக்காங்க. credibility வந்து எந்த இடத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க 25,000 ஏதோ போட்டிருந்தாங்க. இதுதான் அவங்க credibility கொண்டு வந்து காமிக்கிறது. ஆனா அந்த இடம் வந்து கொஞ்சம் முன்னாடி காமிக்க சொல்றாங்க. அண்ட் கேரண்டி ஆர் ரீஃபண்ட். ஆன்லைனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மணி பேக் கேரண்டி எல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்டா இன்னைக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட சொல்றாங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபீச்சர்ஸ், என்ன கவர் ஆகும் இந்த கோர்ஸ்ல, டியூரேஷன் எவ்வளோ, லைவ் வெபினார், இதெல்லாம் போடலாம். ப்ரூஃப் ஆர் அர்ஜென்சி, ஒன்லி இவ்வளோ சீட்ஸ் தான் இருக்கு, கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்டரி சிடிஏ பிளஸ் சிம்பிளிஃபைட், ரிசர்வ் மை சீட், கெட் ப்ரொஃபஷர் சொன்னால 2-3 சிடிஏ இருக்கலாம், ஆனால் மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத. மொபைல் ஆர்கனைசேஷன் ஸ்பீட் நம்ம அதை ஒன்றும் பார்க்கல. ஆட் அலைன்மெண்ட், என்ஷூர் லேண்டிங் பேஜ் ஹெட்லைன்ஸ், ஆட் காப்பி ப்ரெசைஸ்லி, குவாலிட்டி ஸ்கோர் இஸ் குட். After form serving, immediate thank you page with summary of next steps. We'll call you in 24 hours time. So you want a thank you page illa. Send auto email with PDF brochure and call schedule. Auto email என்னன்னா நீங்க once register பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நம்மளோட வெப்சைட்ல பண்ணி பாருங்க. once பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். Thank you for registering for our course. Our support team will call you அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ அது வந்து அக்னாலஜ்மெண்ட் இமெயில் சொல்லுவோம். அது கண்டிப்பா இருந்தா நல்லது. கரியர் பாத் நம்ம சொல்லிட்டு இருந்தா கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் காப்பி பெஸ்ட் ப்ராக்டிசஸ், சம்மரி செக்லிஸ்ட் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஹெட்லைன் கிளியர்லி ஷோஸ் ஆஃபர், ஹூ இஸ் ஃபார் திஸ் ஒன் பெனிஃபிட். எபோவ் ஃபோல்ட் ஃபார்ம் மினரல்ஸ், நீங்களே இப்போ உங்களோட வேர்ட்பிரஸ் வெப்சைட் பேஜுக்கு இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஸ்ட்ராங் பெனிஃபிட் செக்ஷன், ஒய் ஜாயின் வாட் யூ கெட். ட்ரஸ்ட் எலிமெண்ட் சர்டிஃபிகேஷன், அலுமினி, ட்ரெயினர், எம்ப்ளாயர், லோகோஸ். இங்க யாருமே ப்ரொஜெக்ட் பண்ணல. ட்ரெயினர் போட்டோ போட்டுக்கணும், அவரோட ஸ்கில்ஸை போடல, அவர் எத்தனை பேருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ட்ரஸ்ட் எலிமெண்ட்ஸ், கோர்ஸ் டீடைல்ஸ், அர்ஜென்சி ஆர் லிமிடெட் டைம் ஆஃபர், மொபைல் ஃபர்ஸ்ட் லோடு, இது ஆட் காப்பி, போஸ்ட் சப்மிட் அண்ட் லீட் லெக்சர், லிங்க் கன்வர்ஷன். புரியுங்களா? ஸோ ஒரு லேண்டிங் பேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லீட் கேப்சரிங் மெத்தட்ல உள்ள வந்தா போடக்கூடியதுக்கு உண்டான கண்டென்ட் தான் மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் ஃபோக்கஸ் பண்றாங்க. டூ மெனி இதெல்லாம் இல்லாம இருக்கணும். நல்ல கலர், நல்ல விஷுவல், இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இப்படி இருந்தா தான் நம்ம லீட் ஜெனரேஷன் பண்ண முடியும். இல்லாட்டி என்னன்னா நம்ம ஆட் ரன் ஆகிட்டு இருக்கும், காசு போகும், ஆனால் ஒன்றும் வராது. ரொம்ப ஏதாவது தேவைன்னா 1-2 வரும், அதுக்காக நம்ம ஆட் கூப்பிட்டு கிடையாது. அப்போ லேண்டிங் பேஜ் அப்படின்னாலே யூசர் வந்தான்னா அவனுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு அப்படியே லீடு போடுற மாதிரி பண்ணிடணும். பாதி கன்வின்ஸ் அங்கேயே நம்ம பண்ணிடணும். இதுல மெயினா அவங்க சொல்ல வந்திருப்பாரு, யாருக்கா இந்த கோர்ஸ் யார் பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படிங்கிறத மெயினா ஃபர்ஸ்ட் இதுல காமிங்க அப்படிங்கிறது. அப்போ மேலேயே ஒரு என்கொயரி ஃபார்ம் சிடிஏ இருக்கணும், மேலேயே அந்த ஹீரோ செக்ஷன்ல முக்கியமான பாயிண்ட்ஸை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக நீங்க இது வந்து இதுதான் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கு நீங்க திங்க் பண்றது. நீங்க ஒவ்வொரு ஆங்கிளையும் நீங்க திங்க் பண்ணிப்பாரு. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. நம்ம பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ், சிலபஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரெவ்யூஸ், இப்படி டேப் மாதிரி கொடுத்துட்டோம். முக்கியமான ஒரு 7 பாயிண்ட் மேலேயே கொடுத்துட்டோம். அந்த 7 பாயிண்ட்ல எதை வேணாலும் அவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம லேண்டிங் பேஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள் நீங்க டிசைனிங்ல இருந்து எல்லாமே மாறலாம். பட் ஆனா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஈஸியா கண்டுபிடிக்கணும், இருக்கணும், கஷ்டமே படக்கூடாது. லீடு போடணும்னா உடனே போடுற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு பேஜ்ல எத்தனை லீடு ஃபார்ம் வரலாம். இப்போ இதுவே நான் கேட்கும் பாரு, எக்ஸாம்பிள், ஹவு மெனி சிபிஏ can be given in any landing page. Depends on the content. Total content base பண்ணி நீங்க கொடுக்கணும்.
நான் சொன்னது டிஃப்ரெண்ட் சிடிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. திஸ் கன்ஃபியூசஸ் தி விசிட்டர். என்ன சொல்றாங்க, பிரைமரி சிடிஏ 1 ரிப்பீட்டட் 3 to 7 டைம்ஸ், செகண்டரி சிடிஏ 1 ஆப்ஷனுங்கிறாங்க. டோட்டல் சிடிஏ வேரியேஷன்ஸ் 2 விதமான வேரியேஷன் கொடுக்கலாங்க. ஸோ 7லிருந்து 8 வரைக்கும் உங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அப்போ எவ்ரி 200 வேர்ட்ஸ் ஒரு 1600 வேர்ட்ஸ் இருந்தால் ஒவ்வொரு 200 வேர்ட்ஸ்க்கு ஒரு சிடிஏ வர மாதிரி பண்ணி இருக்கவங்க